தேவ பக்தியை குறித்து நம்மோடு பேசினார், நம்மோடு இடைப்பட்டார். தேவ பக்தி இல்லாமல் நம்ம இடத்துல போகிறதுக்கான காரணங்களையும் ஆண்டவர் நம்மோடு கடந்த நாட்களிலே பேசினார். ஒரு 7 காரியங்களையும் ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டார். இந்த நாளில் தேவ பக்தி இருந்தால் நமக்குள்ள என்ன காரியங்கள் காணப்படும் அப்படின்றதை இன்னைக்கு நான் சுருக்கமாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவாராக, நம்மோடு பேசுவாராக. தேவ பக்தி இருந்தால் நமக்குள் காணப்படும் காரியங்கள், அதாவது தேவனுடைய பக்தி நமக்குள்ள, அதாவது ஆங்கிலத்தில் காட்ஸ் டிவோஷன் சொல்லுவாங்க. அந்த தேவ பக்தி நமக்குள்ள இருக்கிறதா அப்படின்றது பார்க்கறதுக்கு ஒரு சில காரியங்களை ஆண்டவர் நம்மோடு இடைப்பட போகிறார். இதில் மொத்தம் 11 காரியங்கள் இருக்கிறது. நான் சுருக்கமாக இந்த 11 காரியங்களையும் ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவார். முக்கியமான விஷயங்களை நான் முதலாவது பேசி கடைசியாக இருக்கிற காரியங்களை சொல்லி நான் உங்களுக்கு வசனங்களை மாத்திரம் நான் கொடுப்பேன். நமக்கு குறித்த நேரத்தில் கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. இந்த வசனத்துல தேவ பக்தியை குறித்ததான 3 காரியங்களை இந்த ஒரே வசனத்துல நம்ம பார்க்க முடியுது. இதுல முதலாவது காரியம் என்னவென்று சொன்னால், தேவ பக்தி உள்ளவனுக்கு முதலாவது என்ன காணப்படும் என்று சொன்னால், தேவ பயம் முதலாவது அவனுக்குள்ள காணப்படுகிறதா இருக்கிறது. இன்னைக்கு இந்த தேவ பயம் அநேகருக்குள்ள காணப்படாமல் போகிறதுனாலதான் தேவ பக்தி அற்றவர்களாக இந்த நாளில் நம்ம காணப்படுகிறோம். இன்னைக்கு அநேகர் தேவ பக்தியை இழந்து போகிறதுனால அவர்கள் என்ன பண்ணுகிறாங்கன்னா, ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியதான ஆசீர்வாதங்களை இன்னைக்கு நாம தவறி கொண்டிருக்கிறோம் என்பதை நன்றாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே நாங்கள் ஊழியத்துக்கு கடந்து சென்று வந்தோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கடந்த வாரம் நான் செவ்வாய்க்கிழமை கிராம ஊழியத்திற்காக நான் கடந்து சென்றிருந்தேன். அங்கே நாங்கள் அங்கே ஒரு சுவிசேஷ கூடுகையை ஏற்படுத்தி வைத்திருந்தோம். ரொம்ப நேரம்லாம் இல்லை, அதிகமாக ஒரு அரை மணி நேரத்திலிருந்து ஒரு 40 நிமிஷத்துக்குள்ளாக அந்த ஒரு கூடுகையை நாங்கள் ஏற்படுத்தி வச்சிருந்தோம். அங்கே கடந்த மாதம் ஒரு 10 பேருக்கு மேலாக அந்த கூடுகையில கலந்து கொண்டார்கள். இந்த மாதமும் அதே போல ஒரு 10 பேர் அந்த கூடுகையில கலந்து கொண்டார்கள். அதில் என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்ததான காரியம் என்னவென்று சொன்னால், அங்கே ஒரு தாய்மார், அவங்களுக்கு வயது நான் கேட்டேன், ஏன்னா எனக்கு தெரியாது அவங்களுக்கு எவ்வளோ வயதுன்னு. அவங்களுக்கு வயது 100க்கும் மேற்பட்டதான வயது. எவ்வளோ வயசு? 100க்கும் மேற்பட்டதான வயசு. அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், அவங்க கடைக்கு அப்படி நடந்து அந்த வழியாக போனாங்க. எங்களுடைய பிரசங்கங்களை, சத்தியங்களை, பாடல்களை கேட்ட அந்த தாய்மார் அந்த ரோட்லேயே அப்படியே அவங்க வயது 100 அப்படியே முழங்கால் படியிட்டு ஆண்டோடைய வார்த்தையை கேட்டாங்க. அல்லேலூயா. எத்தனை வயசு? 100 வயசு. இன்னைக்கு நாம முட்டி போடுறதுக்கு என்ன பண்ணுறோம்? கஷ்டப்படுறோம். அப்படி முழங்கால் பண்ணிட்டு ஆராதிப்போம்னு சொன்னால் எல்லாருக்கும் முடியல. ஏன்னா இன்னைக்கு சபையில் எல்லாம் எங்கே போட்டாச்சு? சேர்களை போட்டாங்க. இன்னைக்கு ஜனங்களை பக்தி விருத்திக்குள்ள இன்னைக்கு சபைகள் நடத்துகிறது இல்லை. அதனால தான் நம்ம சபையில் என்ன பண்ணுறது இல்லை, சேர் போடுறது கிடையாது. பின்னால் ஒரு 4 சேர் மட்டும்தான் போட்டிருப்போம் எல்லாருமே. ஏன்னா நான் அப்பேற்பட்ட உபதேசத்துக்குள்ள நான் வளர்க்கப்பட்டதுனால அந்த காரியங்களை நான் செய்கிறேன். சரி, அந்த தாய்மாருக்கு எவ்வளோ வயசு இருக்கும்? 100 வயசு. சரி, ஒரு 5 நிமிடம் அந்த முழங்கால் போடிட்டு அவங்க முடிச்சுப்பாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அந்த ப்ரேயர் முடிகிற வரைக்கும் அவங்க முழங்காலில் தான் இருந்தாங்க. ஹல்லேலூயா. அந்த அம்மா நல்ல முதுகு கூணு வளைஞ்சவங்க. அந்த 100 வயசில் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் என் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன்.
இந்த 100 வயது பாட்டி அந்த தேவ பயம் இருக்கிறதுனால தான் அந்த காரியத்தை அவங்களால செய்ய முடிகிறது. ஹல்லேலூயா. இந்த தேவ பயம் இருந்தாதான் நமக்குள்ளதான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்குள்ள கொடுக்க முடியும். இன்னைக்கு தேவ பயமே இல்லாம நான் ஆசீர்வதிக்கப்படணும், நான் மேன்மைப்படணும், நான் உயர்த்தப்படணும், அநேகருக்கு ஆசை உண்டு. என் பிரச்சனையெல்லாம் மாறிடணும், என் போராட்டம்லாம் மாறிடணும், என் குடும்ப சூழ்நிலைலாம் மாறிடணும், எனக்கு எல்லார் முன்னாடியும் நான் என்ன பண்ணணும், உயர்ந்து காணப்படணும் அப்படின்ற ஒரு காரியம் அநேகர்கள் உண்டு. நான் அதை தவறு சொல்லவே இல்லை. இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வேண்டும் என்று சொன்னால் முதலாவது இந்த தேவ பக்திக்குள்ள நடத்துகிறதான முதல் காரியம் என்னன்னு சொன்னா தேவ பயம் என்ற காரியம்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாட்டி அந்த முழங்கால் பண்ணிட்டு பண்ணது மட்டும் இல்லைங்க, அவங்க முடிஞ்ச பிறகு என்கிட்ட வந்து ஒரு 10 நிமிஷம் என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னதான காரியம் அவங்களுக்குள்ள இருக்கிறதான தேவ பக்தி நிச்சயமாகவே நமக்குள்ள அநேக பேருக்குள்ள இல்லவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களுக்கு 2 மகன், யாருமே அவங்கள பார்க்கறது கிடையாது. அந்த தாயார் சொன்ன ஒரே ஒரு காரியம், எப்பா நான் நிறைய நேரத்தில் பசியோடு இருப்பேன், நான் அப்படி போகும்போது இந்த கோயிலில் பிரசாதம் கொடுப்பாங்க, வா பாட்டிமா சாப்பிடுன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இது வரைக்கும் நான் அந்த பிரசாதத்தை வாங்கினது கூட இல்லை என் கையிலன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க பாருங்க, கர்த்தருக்குள்ள எவ்வளோ வைராக்கியமா இருக்கிறாங்க, எவ்வளோ தேவ பயத்தில் இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, அவங்க கொடுக்கறத நான் எதுவுமே வாங்குமா, நான் பசியா பட்டினியா இருந்தாலும் பரவாயில்ல, நான் என் தேவ பக்தியை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். எத்தனை வயசு? 100 வயசு. நமக்கு இருக்குமா 100 வயசு அந்த தேவ பயம்? இல்லை, 100 வயசு வரைக்கும் தான் நம்ம உயிரோடு வாழோமான்னு நமக்கு தெரியல. ஆண்டவர் அவங்களுக்கு ஆயுஷ நாளை கொடுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த தேவ பயம் தான். ஹல்லேலூயா. இன்னும் நிறைய காரியங்கள் அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் இங்கே என்னால் சொல்ல முடியாது. அவங்களோட தேவ பயம் அப்படியா இருக்கிறது, தேவ பக்தி அப்படியா இருக்கிறது, தேவனுக்காக அவ்வளோ வைராக்கியம். 100 வயசுலையும் ஆண்டவருக்காக அந்த தேவ வைராக்கியம் அவர்கள் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ ஜனமே, நமக்குள்ள இப்பேற்பட்ட தேவ பயம் நமக்குள்ள காணப்பட வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலைகளை, நமக்குள்ள இருக்கிறதான ஒரு சில காரியங்களை நாம காரணம் காட்டி நாம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், தேவ பக்தியிலும் தேவ பயத்திலும் நாம என்ன பண்ணி கொண்டிருக்கோம், இன்னைக்கு விலகி காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். பாஸ்டர் எனக்கு கால் வலி பாஸ்டர், தலைவலி பாஸ்டர், ஏன்னா இதுக்கு நான் என்ன பண்ணல, ஆலயத்துக்கு வரல, தேடல, ஜெபிக்கல, வேதம் வாசிக்கல, இப்பேற்பட்ட காரியங்களை நாம காரணம் காட்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் காரணங்களை சொல்ல வேண்டிய வயதுல இன்னைக்கு கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஒரு சிலர்கள். இப்பேற்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் காரணங்களை, தேவ பக்திக்கும் தேவ பயத்திற்கும் காரணங்களை சொல்லிக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னா நீங்க எத்தனை வருஷம் ஆனாலும் சரி காரணங்களை மட்டும்தான் உங்களால சொல்ல முடியும். ஹல்லேலூயா. ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும், தேவ பக்திக்காக ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கணும். ஐயோ, என்னுடைய உறவினர்கள் என்ன சொல்லிடுவாங்க, என் உற்றார் உறவினர்கள் என்ன சொல்லிடுவாங்க, என் நண்பர்கள் என்ன சொல்லிடுவாங்க, என் தாய் என்ன சொல்லிடுவான், என் தகப்பன் என்ன சொல்லுவான், என் பிள்ளை என்ன சொல்லிடுவான். இதல்ல, நீ தேவ பக்திக்காய் நடந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. அந்த பாட்டி அம்மாவுக்கு அவங்க பிள்ளைகள் 2 பேரும் உணவணிக்கல, ஆனா அவங்க சாப்பிட்றாங்க. எப்படின்னு சொன்னா கர்த்தர் அவங்களை போஷிக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ தேவ பயத்தை நிமித்தமாக நீ அடுத்தவங்களுக்காக நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்க என்று சொன்னா, அடுத்தவங்களுக்காக பயந்து வாழ்ந்து கொண்டிருப்பீங்க என்று சொன்னா தேவ பயம் உங்களுக்குள்ள காணப்படாது. நீ தேவனுக்காக பயந்து வாழும் பொழுது நிச்சயமாகவே அந்த தேவ பயம் உங்களை நடத்தும், உங்களை போஷிக்கும், உங்களை ஆயுசின் வருஷங்களை விருத்தியாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தேவ பக்திக்கு முதலாவது காரியம் தேவ பயம் என்பதை நாம் நன்றாய் ஆராய வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதிலே இரண்டாவது காரியம் சொல்லுது, நீங்கள் தேவனுக்கு பயந்தவர்களாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த என்ன பண்ணுங்க, தான தர்மங்களை செய்யுங்க. உங்களால முடிஞ்சதை அடுத்தவங்களுக்கு செய்யுங்க. தேவ பக்தி இருக்கிறவங்க தான் அதை செய்ய முடியும். தேவ பக்தி இருக்கிறவங்க தான் அதை செய்ய முடியும். கொடுங்க. ஆண்டவருடைய வசனம் அதான் சொல்லுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி இருக்கிறது. நம்முடைய காக்கலூர் பகுதியில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு இந்து சகோதரர் வாரத்தில் 3 நாள் அவர் அன்னதானம் போடுவார். அங்கே எவ்வளோ பேர் சாப்பிடுவாங்க தெரியுமா? நானே வாங்கி சாப்பிட்ருக்கிறேன் அந்த இடத்துல. அவ்வளோ வேலை செய்கிறவங்க, அவ்வளோ டிரைவர்ஸு, அவ்வளோ பேருக்கும் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஆகாரத்தை அவர் கொடுக்கிறார். அந்த ஆகாரத்தை கூட அநேக பேர் போஷிக்கப்படுகிறாங்க. அநேகர் அவங்க அதை என்ன பண்ணுறாங்க, அவரை வாழ்த்துறாங்க. அவர் அந்த தான தர்மங்களை அவர் எதற்காக அதை செய்கிறாருன்னு தெரியல, ஆனால் அவரால் முடிஞ்சதை என்ன பண்ணுறாரு, அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அநேக பேர் இவைகளை அதன் நிமித்தமாக செய்கிறதுனால அநேக ஆசீர்வாதங்கள், இந்த தான தர்மங்கள் செய்கிறதுனால என்ன தெரியுமா நடக்கும், உங்களுடைய தலைமுறை என்ன பண்ணும், தாங்கப்படும். ஹல்லேலூயா. நீங்க செய்கிற தர்மங்கள் என்ன ஆகும் தெரியுமா, உன்னுக்கு வருகிறதான பின் சந்ததிகள் என்ன பண்ணும், ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம தேவ பக்தி உள்ளவர்களா இருந்தால் உங்களால முடிஞ்சது நீங்க செய்யுங்க, உதவி செய்யுங்க. உங்களால முடிஞ்ச உதவி. உங்களிடத்துல 2 பொருள் இருக்குதா, ஒன்றை வீணாக்கிறாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் பண்ணிடுறாங்க. வீணா சும்மா வேணா வீட்டில் இருக்கலாம், ஆனா அடுத்தவங்களுக்கு கொடுக்கிற குணங்கள் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த தேவ பயம், அந்த தேவ பக்தி அவங்களுக்குள்ள காணப்படலை. ஹல்லேலூயா. ஒரு காலத்துல இந்த தேவ கொடுக்கிற காரியங்கள் கிறிஸ்துவத்தில் அதிகமாய் காணப்பட்டது. ஆனால் இன்னைக்கு படிப்படியாக உதவி செய்கிற எண்ணங்கள் கிறிஸ்துவ ஜனங்களுக்குள்ள குறைந்து கொண்டே இருக்கிறது. குறைகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அவர்களிடத்தில் தேவ பக்தி இல்லாததே காரணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது காரியம் இந்த வசனத்துல, நீங்கள் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்கும் பொழுது என்ன நடக்குமோ, ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி நீங்க என்ன பண்ணி கொண்டிருப்பீங்க, ஜெபம் பண்ணி கொண்டிருப்பீங்க. 3வது காரியம், நாம தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்கிறோம் அப்படின்றத காண்பிக்கிறதுக்கு என்ன தெரியுமா, நாம தேவ சமூகத்துல ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவோம். ஹல்லேலூயா. நான் கேட்க போறதில்ல இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் எந்திரிச்சு ஜெபம் பண்ணீங்க, எத்தனை பேர் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து இன்னைக்கு ஜெபம் பண்ணீங்க நான் சொல்லி கேட்க போகிறது இல்லை. நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்க, இன்னைக்கு நான் தேவ பக்தி உள்ளவனா இருக்கிறேனா அப்படின்றதற்கு முதலாவது நான் ஜெபிச்சிருக்கிறேனா என்று ஆராய்ந்து பாருங்க. காலையில இருந்து நான் ஜெபிச்சுட்டு இருக்கேனா, தேவ சமூகத்தில் நான் தேவ ஜெபத்தோடு நான் துவங்கி இருக்கிறேனா அப்படின்றத ஆராய்ந்து பாருங்க. தேவ பக்தி இருக்கிறவன் தான் ஆண்டவர் சமூகத்தை தேடி வர முடியும். உனக்குள்ள தேவ பக்தி இல்லைன்னா உனக்கு தேவ வர மட்டும்தான் நீ ஆண்டவரை தேட முடியும். தேவைக்காக மட்டும் ஆண்டவரை தேடுகிறதல்ல, நான் எப்பொழுதும் ஆண்டவரை சார்ந்திருக்கிறவனாய் காணப்படணும். அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரி, எப்பொழுதும் அவருடைய துதி என் வாயில என்ன பண்ணும் இருக்கும். நான் ஜெபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும். இதுதான் நம்முடைய காரியமா இருக்கும். நீங்க தேவ பக்தி உள்ளவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த செயல்களை உங்களுடைய வாழ்க்கையில காணப்படும். ஒருவேளை இந்த காரியங்கள் உங்களிடத்துல இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், காரணம் காட்டக்கூடாது, இன்றைக்கு இல்லைன்னு சொன்னா உங்களுடைய தேவ பக்தி எந்த இடத்துல இருக்கிறது என்பதை நீங்கள் ஆராய்ந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. தேவ சொன்னாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க ஆண்டவரிடத்துல ஜெபிக்காம நீங்கள் யார் இடத்துல உங்களுடைய விண்ணப்பங்களை சொல்லினாலும் அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தேவ சமூகத்துல நீங்கள் ஜெபிக்காம ஒரு காரியமும் நடைபெறாது என்பது நீங்கள் நன்றாய் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. எப்படி தேவ பக்தி ஒருவனுக்குள்ள இல்லாமல் போனால் என்ன காரியங்கள் நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறதோ, அதே போல ஒருவனுக்குள் தேவ பக்தி இருந்தால் என்ன காரியங்கள் வரும், என்ன காரியங்கள் இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியதும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. 3 காரியங்களை பார்த்தோம். என்ன? முதலாவது தேவ பயம், இரண்டாவது தானம் தர்மம் செய்யணும், நற்கிரியைகளை செய்யணும், நன்மையான காரியங்களை செய்யுங்க. தர்மன்றது நன்மையான காரியங்களை செய்கிறது, தீமையான காரியங்களை செய்கிறது அல்ல. கொடுக்கிறது மாத்திரம் அல்ல, அவங்களால முடிஞ்ச என்ன உதவிகளோ அதை செய்கிறது தான். 3வது காரியம் என்னது? எப்பொழுதும் ஆண்டவர் சமூகத்தில் செபித்து கொண்டே இருக்கணும். கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்குதா, ஆண்டவர்கிட்ட உட்காருங்க, தெய்வ சமூகத்தில் உட்காருங்க. இல்லை நீங்கள் அப்படியே வாகனத்தில் போகிறீங்களா, இல்லை நடந்து எங்கேயாவது போகிறீங்களா, ஆண்டவரோட பேசிட்டே போங்க, சோமன்னே போங்க. அப்போ ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு சில காரியங்களை வெளிப்படுத்துவார், தெரியப்படுத்துவார். அப்போ ஆண்டவருக்காக நீங்கள் கொடுக்கிற நேரத்தை கர்த்தர் அறிவார். என் பிள்ளை கொஞ்ச நேரம் கிடைச்சாலும் எனக்காக என்ன பண்ணுறான், அதை கொடுக்குறான்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்களை கொண்டு ஒரு சந்தோஷம் அடைவார். சரி, அடுத்த காரியங்களுக்காக போவோம். தேவ பக்தி இருந்தால் நமக்குள்ள காணப்பட வேண்டிய அடுத்த காரியம், யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 26ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 26ஆம் வசனம் வாசிக்கிறேன். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாய் இருக்கும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 4வது காரியம் இன்றைக்கு நமக்கு போதிக்கிறதான காரியம், தேவ பக்தி உங்களுக்குள்ள காணப்பட்டா நீங்க என்ன பண்ணணுமா, நாவடக்கம் உள்ளவர்களா இருக்கணும். நீ நாவை அடக்காமல் இஷ்டத்துக்கு பேசிட்டு நான் தேவ பக்தியா இருக்கிறேன் நீங்க சொன்னீங்கன்னா உங்கள் தேவ பக்தி வீணான காரியம், வீணாய் போயிடும். அப்படின்னு சொன்னா வேஸ்டட். உங்க தேவ பக்தி வேஸ்டா போயிடுச்சு, குப்பை தொட்டில தான் போடணும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. நமக்கு நாவடக்கம் அவசியமா இருக்கிறது. இந்த நாவடக்கம் உங்களை தேவ பக்திக்குள்ளாய் நடத்துகிறதா இருக்கும். கடந்த வாரத்துக்கு நம்ம வாசிச்சது போல தேவ பக்தி இல்லாமல் போகிறதற்கு முதல் காரணமே என்ன காரியம்? வீணான பேச்சு. இந்த வீணான பேச்சுகளுக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. நம்முடைய நாவை அடக்குகிறவளா இருக்கணும். நம்முடைய வாய்களை நன்மையான வார்த்தைகள் மட்டுமே வரணும். கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் நம்முடைய வாயிலிருந்து புறப்படக்கூடாது என்று சொல்லி வசனம் போதிக்கிறதா இருக்கிறது, வார்த்தை போதிக்கிறதா இருக்கிறது. அவசியமற்ற பேச்சுக்கள், கிழவிகள் பேச்சுக்கள் நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, காணப்படவே கூடாது. உன்னை தேவ பக்தி அற்றவனாய் கொண்டு போயிடும். நீ தேவ பக்தியில கொஞ்சம் வளர்ந்திருந்தாலும் இந்த வீணான பேச்சுக்கள், வீணான வார்த்தைகள் என்னமாகிடும் சொன்னா உன்னை தேவ பக்தி அற்றவனாய் காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுவாங்க இல்லையா, எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க தெரியல. நீங்க உங்களை பார்த்து சொல்லியிருப்பாங்களோ இல்லை பின்னாடி சொல்லியிருப்பாங்களோ, என்னதான் பேசுது ஆனா என்ன பண்ணுது, கோயிலுக்கு போய் ஆமேன் அல்லேலூயா அந்நிய பாஷை என்னென்னமோ பேசுது. ஆனா சர்ச்சை விட்டு வெளியே வந்தா ஒரே கெட்ட பேச்சு தான், கெட்ட வார்த்தை தான், குறை சொல்லுகிற வார்த்தை தான், தீட்டான வார்த்தைகள் தான், கேடான வார்த்தைகள் தான், அவசியமற்ற வார்த்தைகள் தான். ஆனா ஆலயத்துக்கு வந்தா மட்டும் அல்லேலூயா சோத்திரம்ன்றது, அந்நிய பாஷையை பெறுகிறது, நான் தான் அடுத்து பரலோகத்துக்கே போயிருவேன்ற நிலைமைக்கு என்ன பண்ணிக்கிறது. இதெல்லாம் மாயமான காரியம். கர்த்தர் பார்க்கிறார். நீங்க என்ன வேஷம் போட்டாலும் சரி, கர்த்தர் நம்மை பார்க்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. வீணான பேச்சுக்கள், வீணான வார்த்தைகள், தேவையற்ற பேச்சுக்கள், தேவையல்லாத காரியங்களை நம்முடைய வாய்களினால புறப்படவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு என்ன வேணும்? நாவடக்கம் ரொம்ப முக்கியம். அடுத்த காரியங்களுக்குள்ளாக நாம் கடந்து செல்லுவோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம். இன்னைக்கு கிறிஸ்துவர்களுக்கு தேவைப்படுகிறதான வார்த்தைகளை ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அவருடைய 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம்.
எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த காரியம் என்ன தெரியுமா? நமது தோற்றம், நமது உடை, அலங்காரம் தேவ பக்தியை வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இதை பேசினா போதும். ஏன் இதை செய்யக்கூடாதா? இதை நாங்கள் பண்ணக்கூடாதா? இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணக்கூடாது? ஜீன்ஸ் போடக்கூடாதா? நாங்கள் டிஷர்ட் போடக்கூடாதா? போடக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யக்கூடாது. வசனம் என்ன போதிக்கிறதோ, ஏன்னா வசனம் ஏன் இதை நான் போடக்கூடாதுன்னு சொல்லுகிறேன் என்று சொன்னால், வசனம் சொல்லுகிறது நாம அடுத்தவனுக்கு என்னவா இருக்கக்கூடாது? இடரலா இருக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறாரு, நாம சாப்பிடுகிறதான ஆகாரத்துல கூட விக்கிரகங்களுக்கு படைத்ததான காரியங்களை நீ சாப்பிடு. ஆனா இது அடுத்தவனை நீ என்ன பண்ணும்? உன் பக்தி விருத்தியை என்ன பண்ணிடும்? இடரல் உண்டாக்குகிறதுனாலே இது நீ செய்கிறது அடுத்தவனுக்கு இடரல். அல்லேலூயா. உங்கள் நிமித்தமாக, நீங்க செய்கிறதன் நிமித்தமாக, நீங்க செய்கிறதான வார்த்தைகளினால, நீங்க போடுகிறதான ட்ரெஸ்ஸினால, அலங்காரத்தினால ஒருத்தன் இடரல் அடைந்தால் அது உங்களுக்கு பாவமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் வசனம் சொல்லுது. எல்லாவற்றையும் அது அனுபவிக்கிறதுக்கு ஆண்டவர் உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் எல்லாம் உனக்கு தகுதியிராது. ஏன் இதை நமக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், நமக்குள்ள நாம ஆண்டவரை தேவ பக்தியில் இருக்கிறோம்னா அது நமக்குள்ள ஒரு சில விஷயங்களை உண்டாக்கும். உடனே நமக்குள்ள அநேக கேள்விகள் வரும். ஏன் நான் இந்த ட்ரெஸ் போட்டா எனக்குள்ள தேவ பக்தி இருக்காதா? இருக்காது. ஏன்னா நீ அடுத்தவனை இடரல் உண்டாக்குகிற மாதிரியான காரியங்களை செய்கிறது நிமித்தமாக நீ தேவ பக்தியில இருக்க முடியும்? நீ எடுத்து எப்படி அடுத்தவனை தேவ பக்திக்குள்ள நீ கொண்டு வர முடியும்? நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம இன்னைக்கு ஒரு சிலரை பார்த்தா என்ன சொல்றாங்க? இவங்க கிறிஸ்துவங்கன்னு சொல்லுகிறாங்க. ஆனா ஒரு சிலர் அடையாளம் காண முடியல. ஏன்? அப்பேற்பட்ட காரியங்கள், உலகத்தோடு ஒத்து போகிறதான காரியங்கள், உலகத்தோடு நாம என்ன பண்றோம்? செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், எல்லாம் உனக்கு இருக்குது, எல்லாவற்றையும் அனுபவிக்க உனக்கு அதிகாரம் உண்டு. நான் இல்லைன்னு சொல்லலப்பா. ஆனால் எல்லாமே நமக்கு தகுதி கிடையாது. தகுதியான விஷயங்களை கிறிஸ்தவர்கள் செய்யணும். நீங்க தேவ பக்தியில இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் ஒரு சில காரியங்களை அருவருக்கிற காரியங்களை நீங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லி வசனம் திட்டமும் தெளிவுமா இருக்கிறது. எனக்கு அதிகாரம் இருக்கிறது, நான் அதனால எல்லாவற்றையும் நான் செய்ய முடியும் அப்படின்னா அது உன்னை கர்த்தருடைய தேவ பக்தியில் இருந்தோம், தேவ பயத்தில் இருந்தோம் உங்களை கண்டிப்பாக ஆண்டவர் விட்டு பிரிக்க செய்கிறதா இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் என்ன அல்ல, அடிமைப்பட மாட்டேன். இன்னைக்கு ஃபெமினிசம் அப்படின்னு சொன்னா நிறைய பெரிய டாபிக். இன்னைக்குன்னா பெண்களால இதை முடியாதுன்னு சொன்னா இன்னைக்கு என்ன பண்ணிடுறது? உடனே ஒரு கூட்டம் எழும்பிடுது. எங்களை எப்படி நீங்க இப்படி சொல்லலாம்? நாங்க ஆண்களுக்கு ஈக்குவலான காரியங்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தேசத்துல ஒரு கூட்டம் அலைந்து கொண்டிருக்கிறது. உங்களை யாரு சொன்னது இதெல்லாம் செய்ய மாட்டீங்க? செய்யணும். ஆனா உங்களுக்குரிய காரியங்களை நீங்க உங்களை அடிமைப்படுத்த கூடாது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னா, தேவ பிள்ளைகள் தேவனை அவங்க
பக்திக்குள்ள வளரணும்னு சொல்லிக்கொண்டு உலகத்திற்கும் உலக ஆசைகளுக்கும் தன்னை அடிமைப்படுத்தி கொள்ளுகிறார்கள். அடிமைப்படுத்துகிறதுனால உனக்கு தேவ பக்தி உண்டாகும் என்று சொன்னால் நிச்சயமாகவே நீ தேவ பயத்தினால் நீ தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தார் என்று சொன்னால், தேவ பயம் உனக்குள்ள இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாகவே ஒரு செயலை செய்கிறதற்கு நமக்கு என்ன வரும்? ஒரு வாட்டிக்கு 100 வாட்டி யோசிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லையா? ஒரு பாஸ்ட் இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம், ஒரு ட்ரெஸ் எடுக்கிறாருன்னு சொன்னா என்ன பண்ண முடியாது, அதை எடுத்து போட முடியாது. யோசிப்பார், அவங்க பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க, அவங்க மனைவி என்ன சொல்லுவாங்க, சொந்தக்காரங்க என்ன சொல்லுவான், அவன் சபை விசுவாசி என்ன பாஸ்டர் எப்பேற்பட்ட ட்ரெஸ் போட்டுட்டு வராருன்னு சொல்லி அவன் ஜனம் என்ன பண்ணும், இடரலடையும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், ஊழியக்காரங்க என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் போடுறாங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு அதன்படியே செய்யறது. தலையில இந்த பக்கம் 2 கோடு, தலையில இந்த பக்கம் 2 கோடு, இந்த பக்கம் மட்டும் நடுவில் என்ன இருக்கும். ஆனா கேட்டா அவன் என்ன பண்ணுவான், நான் தேவ பக்திப்பா. மேல உட்காந்து புல்பீட்ல உட்காந்து என்ன பண்ணிட்டு இருப்பான், உட்காந்து பாட்டு பாடிட்டு இருப்பான். அவனை 2 பேர் ஃபாலோ பண்ணுவான், அவனை ஒரு 10 பேர் ஃபாலோ பண்ணுவான். கடைசியா பாஸ்டர் எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்ணுவாரு, அட்வைஸ் பண்ணின்னு உட்காந்துட்டு இருப்பாரு. ஹல்லேலூயா. உங்களை தேவ பக்திக்குள்ள அது ஒரு பொழுதும் நடத்தாது. உங்களுடைய சிதை அலங்காரம், நீங்க போடுற மேக்கப், நீங்க போடுற ட்ரெஸ்ஸிங் ஏதோ உன்னை தேவ பக்திக்குள்ள நடத்தாது. எல்லாமே அடுத்தவர்களை இடரல் அடைய செய்யும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாமே நமக்கு தகுதியாகிறாத தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. இது ஒரு நாள் நீங்க என்ன ஆயிடுவீங்க, அதுக்கு அடிமையாயிருவீங்கன்னு வசனம் சொல்லுது. இந்த அடிமையான பிறகு உனக்குள்ள தேவ பக்தி இருக்குமா, உனக்குள்ள தேவ பயம் இருக்குமா? இப்பேற்பட்ட காரியங்களை நீங்கள் யோசிக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்குது தேவ பிள்ளைகளை. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. பவுல் அருமையாய் சொல்லுகிறார் இந்த காரியங்களுக்கு. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனம், ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனருக்கு என்ன பண்ணக்கூடாதா, தடுக்கல் ஆகாதபடிக்கு பாருங்கள். என்ன பண்ணுமா, நீ செய்யற செயலனால ஒருத்த என்ன பண்ணக்கூடாது, இடரல் அடையக்கூடாது என்று சொல்றான். இன்னைக்கு அக்கா பண்றத பார்த்து, அக்காக்கு அந்த ட்ரெஸ் வாங்கி கொடுத்தீங்களா, எனக்கும் வாங்கி கொடுங்க. அக்காக்கு அதை வாங்கி கொடுத்தீங்களா, இதை வாங்கி கொடுங்க. அண்ணனுக்கு அதை வாங்கி கொடுத்தீங்களா, இதை வாங்கி கொடுங்க. அண்ணா அதை கேட்கறாங்களா, அதை மட்டும் செய்றீங்க, எனக்கு செய்ய மாட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்விகள் இன்னைக்கு என்ன பண்ணுது, குடும்பத்துக்குள்ள வருகிறது. அப்போ அவன் என்ன பண்றான், அவன் நிமித்தமாக இடரல் அடைகிறான். உங்கள் நிமித்தமாக ஒருவனும் இடரல் அடையவே கூடாது. அதான் வசனம் சொல்லுகிறது. ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எல்லா விதத்திலும் பலவீனருக்கு தடுக்கலாகாதபடிக்கு, அடுத்தவங்களுக்கு இடரலாகாதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமது தோற்றம், நமது உடை, நமது அலங்காரம் தேவ பக்தியை வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதனால தான் நிறைய சபையில யூனிஃபார்மா என்ன பண்ண சொல்றாங்க, வெள்ளை ட்ரெஸ் போடுங்க அப்படின்னு சொல்லுறதுக்கு காரணம் இதுதான். நன்றாய் ஆராய்ந்து பாருங்க. நீங்கள் வெளியரங்கமாய் செய்கிற எல்லா காரியங்களும் நம்மை தேவ பக்திக்குள்ளாக கொண்டு போகாது. உங்களை தேவ பக்திக்குள்ளாக செய்கிற காரியங்களை மட்டும் நீங்கள் செய்ய வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனம், அடுத்த காரியங்கள் யாக்கோபு எழுதின புஸ்தகம் பொதுவான நிருபம் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 27ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யாக்கோபு 1:27. திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதைகளுக்கும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து தேவனுக்கு முன்பாக
மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. அடுத்த காரியம் என்னன்னு சொன்னா, உலகத்தால் கரைபடாதபடிக்கு நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. தேவ வசனம் அதுதான் நம்மை போதிக்கிறதா இருக்கிறது. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்க வேண்டும். அதனால நீங்கள் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்த பக்தியா இருக்கிறது என்று சொல்லு. நீ தேவ பக்தி உள்ளவனா இருக்கணும் என்று சொன்னா உலகத்தால நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, கரை பற்றவே கூடாது. அததான் சொன்னது முன்னாடி வசனம். உலகம் உங்களை கரைப்படுத்த கூட வேண்டிய காரியங்கள். நாம உலகத்தோடு ஒற்ற வேஷம் தரித்தவர்களா இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த உலகத்தால நீங்களும் நானும் கரைபற்றுவோம். நீங்க உலக மனுஷனை பார்க்காதீங்க, உலகத்தின் காரியங்களை பார்க்காதீங்க, தேவனை பாருங்க. தேவ பக்திக்குள்ள நீங்க வளர வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. நீங்க உலகத்தில் கரைபடாதபடிக்கு உங்களை நீங்கள் காத்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அடுத்து 1 தீமோத்தேயு 2:10 மற்றவர்களுக்கு இடரலாய் நாம் காணப்படக்கூடவே கூடாது. ஹல்லேலூயா. நாம அடுத்தவங்களுக்கு ஒருவேளை இடரலாக இருந்துட்டோம்னு சொன்னா நாம தேவ பக்திகளை இழந்து போனவர்களாய் காணப்படுகிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த தேவ பக்தி என்னைக்குள் இருக்குமானால் நான் என்னையும் கரைப்படுத்த மாட்டேன், நான் அடுத்தவனையும் கரைபட விடவே மாட்டேன். ஹல்லேலூயா. ஆனா இந்த தேவ பக்தி உங்களுக்குள்ள காணப்படலைன்னு சொன்னா நீங்களும் உலகத்தில் வாழ்ந்து கரையை உண்டாக்கி கொண்டு அந்த கரையின் நிமித்தமாக அடுத்தவர்களையும் உங்களை கரையின் பாதையில நீங்கள் நடத்துகிறவர்களாய் காணப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவ பக்தி நமக்கு என்னென்னலாம் போதிக்கிறது என்பதை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது பிள்ளைகளே. அடுத்த ஒரு விஷயம், நமக்கு தேவ பக்தி இருந்தால் நமக்குள்ள காணப்பட வேண்டிய காரியம், கடைசி காரியம் 2 தீமோத்தேயு 3 அதனுடைய 12 இப்படியாக நமக்கு போதிக்கிறது. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் என்ன பண்ணுவாங்களா, துன்பப்படுவார்கள். நீங்க துன்பப்படுகிறதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். ஆனா இந்த விஷயத்தை உலகம் உங்களுக்கு போதிக்கவே போதிக்காது. ஏன்னு சொன்னா இந்த உலகம் நமக்கு என்ன சொல்லி தரும்னா, நாம் நன்மையாக வாழணும், கஷ்டத்திலிருந்து விடுவிக்கணும், நான் என்ன பண்ணக்கூடாது, எந்த கஷ்டமும் எனக்குள்ள வரக்கூடாது, அப்படிதான் இந்த உலகம் நமக்கு சொல்லி தரும். ஆனால் ஆண்டவருடைய வசனம் நமக்கு போதிக்கிறது என்னவென்று சொன்னால், நீங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் தேவ பக்தியாய் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் துன்பப்படுகிறதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் துன்பப்படுகிறவர்கள் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆயத்தமா இருக்கிறீங்களா? உங்க கரங்களெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். ரெடியா இருக்கிறியாமா? அப்போ ஒரு துன்பத்தை உங்களுக்கு போட்டுற வேண்டியதுதான் சொல்லி ஆண்டவர் அனுப்பிடுவார். நாம துன்பப்படுகிறவர்களாய் கிறிஸ்து இயேசுவின் நிமித்தமாய் துன்பப்படுக வேண்டிய காரியங்கள் அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் துன்பப்படுகிற காரியங்கள்ல ஊழியக்காரங்களெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் சரி, எவ்வளோ பாடுகள் வந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எவ்வளோ இழப்புகள் வந்தாலும் சரி, அவங்களை என்ன பண்ணுவாங்க, சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் அவங்க நன்றாய் அறிந்திருப்பாங்க, நான் இயேசுவுக்காக துன்பப்படுகிறது எனக்கு மேன்மையான காரியம். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ ஜனங்களை, எங்க உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சத்திய வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எப்படி இருக்கணும்னா, இயேசுவுக்காக துன்பப்படுகிறது சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. நீங்க எல்லாருமே ஊழியம் செய்யணும். ஊழியத்துல வந்துட்டீங்கனாலே போதும், பிசாசு உங்களை விடவே மாட்டான். நீயா ஊழியம் செய்ய வர, நீயா ஊழியத்துக்காக வர அப்படின்னு சொல்லி உனக்கு என்ன பண்ணுவான், பாடுகளை கொண்டு வருவான், பிரச்சனைகளை கொண்டு வருவான், என்னென்னமோ உங்களால முடியாத காரியத்தெல்லாம் என்ன பண்ணுவான், கொண்டு வருவான்.
இவைகளை எல்லாம் நீங்கள் சகிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவ மகிமையில் நீங்கள் காணப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம எப்பொழுதும் ரெடியா இருக்கணும் ஃபேஸ் பண்றதுக்கு, ஆண்டவருக்காக, கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நான் சகித்து கொள்ள பாக்கியப்படுகிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறான். அப்பேற்பட்ட சகிப்புத்தன்மை உள்ளவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு மொத்தம் 3 ட்ரெயின். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், இது எனக்கு ரொம்ப பிடித்ததான விஷயம், அதனால நான் உங்களுக்கு இந்த போதனையை நான் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். கிறிஸ்துவர்களுக்கு மொத்தம் எத்தனை ட்ரெயின் இருக்குதா? 3 ட்ரெயின். என்ன ட்ரெயின்? 3 ட்ரெயின் இருக்குது. ஒரு ட்ரெயின்ல நாம எங்க போவோம்? ஏசப்பா கிட்ட போறது 3 ட்ரெயின். ஒன்று செத்துட்டாங்க இல்லையா, இப்போ செத்து போறாங்க இல்லையா, அவங்க கிறிஸ்துவுக்குள்ளாய் மரித்தார்கள் என்று சொன்னால் எங்க போவாங்க? முதல் ட்ரெயின்ல போயிடுவாங்க இல்லையா? 3வது ட்ரெயின் எதுக்குன்னா, ஆண்டோடைய வருகை, 2வது வருகை வரும். அதுல மரிக்காம கைவிடப்பட்டவங்கெல்லாம் இந்த 3வது ட்ரெயின்ல ரத்த சாட்சியா மரிச்சாங்கன்னு சொன்னா அந்த 3வது ட்ரெயின்ல பரலோகத்துக்கு போவாங்க. இதுக்கு இடைப்பட்ட 2வது ட்ரெயின் இருக்கு பாருங்க. நீங்க ஆண்டவருக்காக உண்மையாய் உத்தமமாய் இந்த பாடுகளையும் ஆண்டவருக்காக துன்பப்பட்டோம் எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் நிமித்தமாக நீதியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் ஆண்டவருக்காக நீங்கள் வாழ்வில் என்று சொன்னா இந்த 2வது ட்ரெயின்ல நம்ம போயிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த முதல் ட்ரெயின் நம்ம போய் ஆபிரகாம் மடியில் இருப்போம். 2வது ட்ரெயின் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டாலே ஆண்டவரோடு போயிடுவோம். ஹல்லேலூயா. இந்த ராப்சர்ல யார் எடுத்துக்கொள்ளப்பட்டுவாங்கன்னு சொன்னா ஆண்டவருக்காக உண்மையாய் வாழ்றவங்க, ஆண்டவருக்காக பரிசுத்தமாக வாழ்றவங்க, ஆண்டவருக்காக துன்பப்பட்டவங்க, ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் உறுதியா வாழ்ந்தவங்க தான் இந்த 2வது வருகையில மத்திய ஆகாயத்தில் நம்ம கொண்டு சேர்க்கப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க, உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த 3வது ட்ரெயின்ல மட்டும் போனோம்னு சொல்லி பிரயாசப்படவே படாது. ஏன்னா இப்ப படுகிற துன்பத்தை விட 1000 மடங்கு நம்ம துன்பப்பட வேண்டியது அந்த 3வது ட்ரெயின்ல போறதுக்கு. அதனால முடிஞ்ச வரையும் இந்த 2வது ட்ரெயின்ல போகிறதுக்கு நம்ம பிரயாசப்படணும். அதுக்கு தான் நாங்கள் இங்கே எங்களுடைய ஜீவனை கொடுத்து உங்களுக்காக தேவையான வார்த்தைகளையும் வசனங்களையும் உங்களை சரி செய்து கொள்வதற்கும், உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கும், உங்களை எப்படியாவது இந்த 2வது ட்ரெயினில் ஏற்றிடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்களும் பிரயாசப்படணும் இல்லையா? நம்ம ட்ரெயினில் போகிறதுக்கு நமக்கு சந்தோஷம் இல்லையா? நம்ம ட்ரெயினில் போகிறோம் இன்னொரு 1 மாதத்தில், எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும். நிறைய பேர் போயிருக்க மாட்டாங்க தூரமாலாம். அப்போ அந்த உலகத்தின் காரியங்களுக்கு நம்ம போகிறதுக்கு அவ்வளோ சந்தோஷப்படும் பொழுது நம்ம ஏசப்பாவை பார்க்க போகிறோம். இந்த ட்ரெயினில் போய் யாரை போய் பார்க்க போகிறோம்? ஏசப்பாவை பார்க்குறோம். சொந்தக்காரங்களை பார்க்க போகிறது இல்லை, பந்தக்காரங்களை பார்க்க போகிறது இல்லை, நம்மளை நெருங்கினவங்களை பார்க்க போகிறது இல்லை. இது வரைக்கும் பார்க்காத நித்திய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அவர் ஆயத்தத்தோடு காத்திருப்பார். டோர் திறக்கும் போதே ஏசப்பா என் பிள்ளை வந்தாச்சு, இந்த 2வது வருகையில என் பிள்ளை வந்துருச்சுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? சந்தோஷப்படுவார். அதற்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒருவேளை 2வது வருகையில நீங்க அந்த ட்ரெயின்ல வரல அப்படின்னு சொன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஐயோ என் பிள்ளை இந்த ட்ரெயின்ல வரலையே இல்லையா? நான் இப்போ சென்ட்ரல்ல இருந்து ட்ரெயின்ல வரேன்னு வச்சுக்கோங்க. எங்கள் அப்பாவுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், பா நான் அந்த ட்ரெயினில் வந்துட்டுருக்கிறேன், என்னை என்ன பண்ணிக்கோ ஸ்டேஷனில் பிக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவர் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துட்டுருக்கிறார். நான் முதல் ட்ரெயினில் வருவேன்னு சொல்லி அவர் பார்த்துட்ருப்பார். நான் அந்த ட்ரெயினில் வரலன்னும் போது அவருக்கு என்ன ஆகும்? ஐயோ இந்த ட்ரெயினில் வரல போகிறது இல்லை. 2வது ஒரு ட்ரெயின் வரும், அதுலேயும் வரலன்னா அவருக்கு என்ன ஆகும்? ஏமாற்றமாகும். கடைசி ட்ரெயினும் வந்துருச்சு, அதுலேயே என் பிள்ளை வரல அப்படின்னும் போது அவருக்கு என்ன ஆகும்? ஒரு பதட்டம் உண்டாகும், வருத்தம் உண்டாகும். ஐயோ என் பிள்ளைக்கு என்ன ஆச்சோ, ஏன் வரல, நடுவழியில் ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்ற ஒரு வருத்தம். அதே போலதான் நீங்களும் ஆண்டவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படணுங்க. ஆண்டவர் மன வருத்தப்படுகிறவரா இருக்கிறார். அவருக்கு ஒன்னே ஒன்றுதான், என் பிள்ளைகள் எல்லாம் என்னிடத்துல வந்து சேரணும். ஹல்லேலூயா.
ஒருவனும் கெட்டு போவது என் பிதாவின் சித்தமல்ல என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, சத்திய வசனத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியுங்க. துன்பப்படுகிறதற்கோ ஆண்டவர் நிமித்தமாக கஷ்டங்களை அனுபவிக்கிறதுக்கோ நீங்கள் என்ன பண்ணிடாது, அசதியாயிராதீங்க. நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் துன்பப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்குள்ள தேவ பயம் காணப்படணும். ரெண்டாவது, அடுத்தவர்களுக்கு உதவி செய்யுங்க, எப்பொழுதும் செபிங்க. உங்களுக்குள்ள நாவடக்கம் ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் தோற்றத்தால் உடையினால உங்கள் தேவ பக்தியை நீங்கள் இழந்து போயிடாதீங்க. உலகத்தால் கரைபடாதபடிக்கு உங்களை காத்துக்கொள்ளுங்க. மற்றவர்களுக்கு இடரல் உண்டாகாதபடிக்கு வாழுங்க. கடைசியாக, நீங்கள் இயேசுவுக்காக துன்பப்படுகிறது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பக்தி வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. இவை இல்லாததினால் அநேகர் தேவ ஆசீர்வாதங்களை இழந்து கொண்டிருக்கிறோம். இனி வரும் காலங்களில் தேவ பக்தி உள்ளவர்களாய் வாழ்ந்து தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் நாம் வாழ்ந்து அவரோடு அவருடைய வருகையில் காணப்படுவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் கண்களை மூடி